பொதுமக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்திலையும் விஜய் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்லல, சில வருஷமாவே நான் விஜய்க்கு சொல்ற ஒரே ஆலோசனை அதுதான். மௌனமா இருக்காதீங்க, கூச்சத்தை தள்ளி வைங்க. அரசியல் ஆசை இருந்தால் முதல்ல நடிகர் விஜய், அரசியல்வாதி விஜய் எப்படி இருப்பார்னு வித்தியாசத்தை எங்களுக்கு காட்டுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்மளுடைய உரிமை. ஏன்னா என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து ஆள போறேன்னு அவர் ஒரு ஆசை. அது ஏகோபித்த அன்பும் ஆதரவும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியால் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சொல்லிட்டு அந்த மக்கள் சக்தியை நான் தான் சொல்றாருல, தாராளமா சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அப்படி சொன்னதை நிரூபிச்சு காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது வெறுமனே சும்மா பேப்பர்ல எழுதி இப்படி வச்சுக்கிறது இல்லை, பின் பண்ணி குத்திக்கிறது இல்லை. அந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துகிற அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுற போது, அவருடைய உரிமைகள் பாதிக்கப்படுற போது எவ்வளவு வேகத்தில், எவ்வளவு நியாயமாக, நேர்மையாக, வெளிப்படையாக விஜய் நடந்து கொள்ள போகிறார் அப்படிங்கறதுதான் அடுத்த 2 வருஷம். அந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு டெட் பீரியட்னு சொல்லுவோம், எலெக்ஷனை மனசுல வச்சு பார்த்தா